அன்பர்களே, வளைகுடாவில் இன்றைய வியாழக்கிழமை காலை செய்தியாக தாக்கங்கள் அதிகரித்த வண்ணம் இருந்தாலும் உலகம் ஒரு செய்தியை உற்று நோக்கியது இல்லையா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றப் போகின்றார் என்று ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் அந்த அவரது உரையாற்றலில் தாங்கியிருந்தது. காரணம், உள்நாட்டுக்குள் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாகவே 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் கூடி எங்களுக்கு அரசர்கள் வேண்டாம், ஆட்சி வேண்டாம், எங்களுக்கு அமைதி வேண்டும் என்றும் இவருக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கி உள்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதனால் இவர் இந்த ஈரான் போர் குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை இன்று காலை இலங்கை நேரப்படி 9 மணி நினைக்கிறேன் கொடுத்திருக்கின்றார். 20 நிமிட அவருடைய உரையாற்றல் முற்றுமுழுதாக ஈரான் மீதான தாக்குதலை நியாயப்படுத்தியதாகவும் அவர்கள் அணுகுண்டு செய்கின்றார்கள், அதை நாம் தடுத்திருக்கின்றோம் என்றும் அவர் மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, முன்னர் நடந்த உலகப்போர் 1 போது 1 வருடமாக நாங்கள் மோதி இருக்கின்றோம். 2ஆம் போரின் போது நாங்கள் 2 ஆண்டுகளாக நாங்கள் மோதல் செய்திருக்கின்றோம். 3வதாக வியட்நாமில் நாங்கள் 19 ஆண்டு காலம் மோதி இருக்கின்றோம். ஆனால் ஈரான் மீதான நடவடிக்கையை, ஈரான் மீதான தாக்குதலை முந்தைய அமெரிக்க ரெஜிம்ஸ் செய்திருக்க வேண்டும். ஆனால் நான் என்னுடைய ஆட்சி காலத்திற்குள் ஈரானை முற்றுமுழுதாக நொறுக்கப் போகின்றேன், அடிக்கப் போகின்றேன் என்றுதான் அவருடைய இந்த பேச்சின் சாராம்சமாக வருகின்றது. ஆனால் இந்த போரை நான் ஒரு 2-3 வாரங்களுக்குள் முடிக்கப் போகின்றேன், அது ஒரு கதையாகும். எனது ஆட்சிக்குள் முடிக்கப் போகின்றேன் மாறுபட்ட கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த உரையாற்றல் குறித்து உலக பரப்பில் சில கேள்விகளையும் தொடுத்திருக்கின்றது. இந்த போரை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முதல்ல அவர் சொன்ன கருத்து என்ன? அதை ஊடகம் கேட்டிருந்தார். அதாவது, நாங்கள் ஒரு ரெஜிம், ஈரானுக்குள் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான போராகத்தான் நாங்கள் இதை செய்ய போகின்றோம் என்று சொல்லி இருந்தார். அதன் பிற்பாடு கிட்டத்தட்ட ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கோமனி அவர்கள் உட்பட 40 பெரும் தலைகளை கொண்ட பிற்பாடும் அவர் எதிர்பார்த்த ரெஜிம் சேஞ்ச் அங்கு நடக்கவில்லை. தொடர்ச்சியாக அவர்களது இராணுவ உயர்மட்டங்கள், அதுக்கு அடுத்தான உளவு அமைச்சு, இப்படி பல வகையான தலைகளை அவர்கள் போட்டாலும் கூட அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றே சொல்லப்படுகின்றது. அதற்கு அவர் இப்ப சொல்லுகின்றார், ஈரானுக்குள் நாங்கள் எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது. அவர் உரையாற்றலின் முடிவு என்னவென்றால், நாங்கள் எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது, அங்க எங்களுக்குரிய ஒரு ஆட்சி, நாங்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சி தான் நடைபெறுகின்றது என்றெல்லாம் ஒரு ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்தாகவும் நாரவாய் வீரவாயகம் தான் அவருடைய உரையாற்றல் இருக்குது. அவர் ஆட்சிக்கு வந்த பின்பாடு அமெரிக்காவை என்னுடைய பார்வையில் ஒரு கேவலப்படுத்தி இருக்கின்றார். ஒரு பெரிய அண்ணன் பெருஞ்சண்டியன் என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு நாட்டின் தலைவரின் வார்த்தைகளும் வார்த்தை ஜாலங்களும் பொய்களும் ஊடக பரப்பில் என்ன பேசுகின்றார் என்றும் தெரியாம ஒரு மெண்டல்காரன் போல் அவர் பேசி அமெரிக்காவை ஒரு கீழ்மட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இது ஒரு விடயமாகவும் பார்க்கின்றது இந்த செய்தி. இவரது உரையாற்றல் இன்று உலக பரப்பில் மிகப்பெரிய ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. முற்றுமுழுதாக சொல்ல போனால் அவர் இன்னும் 2-3 வாரங்களில் இந்த போரை முடித்து விடுவேன் என சொல்லுகின்றார். அதற்காகத்தான் அவர் முந்தைய 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், வியட்நாமுடன் 19 ஆண்டுகள் போர், இப்படி எல்லா போர்களையும் அந்த டியூரேஷனை எல்லாம் அவர் கால்குலேஷன் பண்ணி சொல்லி இருக்கின்றார். இப்பொழுது ஈரானுக்குள் ஆட்சி மாற்றம் நடைபெற்று விட்டதாகவே சொல்லுகின்றார். இதெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதா? எனவே இந்த பாருங்கள், இந்த செய்தி குறித்து ஷார்ட்டாக நாம் மிச்சம் அலம்பாமல் இந்த செய்திக்குள் சொல்லுவோம். ஈரான் போருக்கு மத்தியில் 2 வழிகள் ட்ரம்ப் இன்று முன்வைத்திருக்கின்றார். ஒன்று, அமெரிக்க அதிபர் அவர்கள் இந்த ஈரான் போர் குறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். முன்னதாக இன்று ஈரான் அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் கோரியதாக அவர் கூறுகிறார். ஆனால் ஈரான் அதை இல்லை என்று மறுக்கின்றது. இந்த போர் நிறுத்தத்தை ஈரான் கேட்டதாகத்தான் இவர் சொல்கின்றார். ஆனால் ஈரான் தொடர்ச்சியாக நாங்க எந்த போருக்கு நிறுத்தம் குறித்து கேட்கவில்லை, யாருடன் பேசவில்லை என்று ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது. தொடர்ந்து நடைபெற்று வரும் ஈரான் போருக்கு மத்தியில் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை சமாளிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 கடுமையான மாற்று வழிகளை முன்வைத்திருக்கின்றார். ஏனைய நாடுகள், ஒன்று அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லது ஹாமிஷ் ஜலச்சந்திக்கு சென்று அதை நீங்களாக எடுத்துக் கொடுங்கள் என்று 2 பரிந்துரைகளை செய்திருக்கின்றார்.
ஹார்முஸ் ஜலசந்தியின் நிலைமை சீராகும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அப்பகுதியில் நிலவும் பதட்டங்கள் எரிசக்தி சந்தைகளை தொடர்ந்து உலுக்கி வந்தாலும் அந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதை இயற்கையாகவே திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் இன்று தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து எந்த எண்ணெயை இறக்குமதி செய்யவில்லை, எங்களுக்கு செய்ய போவதும் இல்லை, எதிர்காலத்திலும் அது எங்களுக்கு தேவைப்படாது என்று கூறிய ட்ரம்ப், அந்த பாதையை சார்ந்திருக்கும் நாடுகள் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் முன்னாடிகள் நிற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். மாற்று வழிகளை பரிந்துரைத்த ட்ரம்ப், அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை எங்கிட்ட வாங்குங்க என்று கூறுகிறார். அதே நேரத்தில் தாமதமான தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அதை எடுத்து பாதுகாத்து உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஏனைய நாடுகளை அவர் கேட்டிருக்கின்றார். மேலும் கடினமான பகுதி முடிந்து விட்டது என்றும் அந்த ஜலசந்தி இயற்கையாகவே திறக்கப்படும் என்றும் அவர் கூறுகிறார். ஈரான் போர் குறித்த நேரடி தகவல்களை நாங்கள் பார்ப்போமானால், ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதை பொறுத்தே ஈரானின் போர் நிறுத்த கோரிக்கை அமையும் என்றும் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். ஜலசந்தி திறந்து சுதந்திரமாக மற்றும் தெளிவாக ஆன பின்னரே பகைமையை நிறுத்துவது தொடர்பான எந்த ஒரு விவாதமும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இருந்தாலும் இது நடந்து கொண்டிருக்கும் மோதலில் அந்த நீர்வழியின் மூலோபாய முக்கியத்துவத்தை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறுகின்றார். ஜலசந்திக்கு சென்று அதை கைப்பற்றுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கடினமான பகுதி முடிந்துவிட்டது, எனவே இது எளிதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஜலசந்தியின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறாமலேயே ஈரானின் போரை முடிவுக்கு கொண்டு வர அவர் திட்டமிட்டார் என்பதற்கான சமீபத்திய அறிகுறியே ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. உலகளாவிய எண்ணெய் ஓட்டத்தில் 25% கடந்து செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறம்பட தடுத்துள்ளது. இது ஒரு உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தூண்டி எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளை கடுமையாக உயர்த்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அமெரிக்கா தொடர்ந்து அந்நாட்டை தாக்கும் என்றும் அது அவர்களை கற்காலத்துக்கு திரும்ப கொண்டு செல்லும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போர் தொடங்கியிலிருந்து தனது முதல் நேரடி ஒளிபரப்பு உரையை நிகழ்த்தினார். அதில் அவர் தனக்கு பழக்கமான கருத்துக்களையே மீண்டும் மீண்டும் கூறி அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் ஈரானை கடுமையாக தாக்குவதாக உறுதியளித்திருக்கிறார். இருப்பினும் அவர் பல முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதை தவிர்த்தார். அந்த உரையில் நேட்டோவின் பங்கு குறித்து வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான தெளிவான காலக்கெடு எதுவும் வழங்கப்படவில்லை என்றும், மேலும் சாத்தியமான தரைவழி நடவடிக்கைகள் குறித்து விவரங்களையும் அவர் தவிர்த்தார். ட்ரம்ப் தனது உரையில் தவிர்த்த இந்த 3 விடயங்களும் மேற்காசியாவில் நடந்து வரும் மோதலின் போக்கை நட்பு நாடுகளும் சந்தைகளும் எவ்வாறு புரிந்து கொள்கின்றன என்பதை வடிவமைப்பை கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளை மாளிகையின் கிராஸ் ஹாலில் உரையாற்றிய ட்ரம்ப் விரைவான தீர்க்கமான மகத்தான வெற்றிகளை பாராட்டி தனது உரையை தொடங்கினார். ஈரானின் கடற்படை அழிந்து விட்டது, அவர்களின் விமானப்படை சிதைந்து விட்டது, மேலும் அந்த நாட்டின் தலைவர்கள் இப்போது இறந்து விட்டனர், நட்பு நாடுகளுக்கு உதவுவதற்காகவே அமெரிக்கா தொடர் போரில் இருந்திருக்கிறதாக அவர் தெரிவிக்கிறார். நாங்கள் இப்போது மத்திய கிழக்கிலிருந்து முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் உதவ அங்கே இருக்கிறோம், நாங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு அவர்களின் எண்ணெய் தேவையில்லை, அவர்களிடம் உள்ள எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் நட்பு நாடுகளுக்கு உதவவே நாங்கள் அங்கே இருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார். அவர் குறிப்பிடாதவை நேட்டோவில் அமெரிக்கா வெளியேறுவதற்கான சாத்தியம், ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கான காலக்கெடு மற்றும் ஈரானின் தரைப்படைகள் நிலைநிறுத்துவது ஆகியவை அடங்கும். இந்த 3க்கும் அவர் உறுதியான பதில் அளிக்கவில்லை. இந்த கருத்தை நாம் பார்க்கின்ற போது வளைகுடாவில் குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற வளைகுடா அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகள் தான் இந்த யுத்தத்தை அமெரிக்கா தொடர வேண்டும் என்று மிகப்பெரிய அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்து வருகின்றார்கள். இந்த அரபிகள், சேக்குகளும் அரபிகளும் முல்லாக்களும் சொல்லலாம். ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஏப்ரல் மாத தொடக்கத்தை ட்ரம்ப் முன்னதாக காலக்கெடுவாக நிர்ணயித்திருந்தார். ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் ஜலசந்தி திறக்கப்படாவிட்டால் அமெரிக்க படைகள் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பை தாக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இருப்பினும் தனது முக்கிய நேர உரையில் அவர் அதை குறிப்பிடவில்லை, ஏற்கனவே அதை குறிப்பிட்டிருக்கின்றார். திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவை ஏற்றிச் செல்லும் இந்திய கொடி தாங்கிய ஜக் பசந்த் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து மும்பை துறைமுகத்தை வந்தடைத்திருக்கின்றது. அது ஈரான் இந்தியாவுக்கு கொடுக்க சலுகையாக அது பார்க்கப்படுகின்றது.
ஹார்முஸ் ஜலசந்தி என்பது பாரசீக வளைகுடாவின் நுழைவாயில் ஒரு குறுகிய நீர்வழியாகவும் உலகின் கச்சா எண்ணெய் 25% இந்த மார்க்கமாகவே செல்வதாகவும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கு எண்ணெய் தேவையில்லை என்று ட்ரம்ப் கூறிய போதிலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்காவுக்கு அதிக எண்ணெய் மற்றும் எரிவாயு கிடைக்காமல் போகலாம் என்றாலும் எரிசக்தி செலவுகள் இன்னும் வானளவை உயர்ந்துள்ளன என்பதை அமெரிக்கர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஈரானுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் ரிச்சர்ட் ஸ்மியார் கூறுகிறார். எனவே ஜலசந்தி திறந்திருந்தாலும் சரி, மூடப்பட்டாலும் சரி, அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்று அதிபர் ட்ரம்ப் கூற விரும்பினாலும் அது உண்மை அல்ல என்பதை அமெரிக்க மக்கள் உணர்ந்துள்ளார்கள் என்று ஸ்மியர் அல் ஜெசிராவிடம் தெரிவித்திருக்கின்றார். அதுவும் மிகப்பெரிய ஒரு செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க உதவ மறுத்ததற்கு அதன் உறுப்பினர்கள் மீது கடும் கோபம் கொண்டு இந்த ட்ரம்ப் நேட்டோவை பற்றி நேரடியாக பேசவில்லை. நேற்று முன்னதாக நேட்டோவிலிருந்து அமெரிக்காவை விலக்குவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். இது ஐரோப்பிய தலைவர்கள் மீதான அவரது விமர்சனத்தை மேலும் அதிகரித்து காட்டியிருக்கின்றது. ட்ரம்புக்கும் நேட்டோவிற்கும் இடையிலான சமீபத்திய பதட்டம் கூட்டணியின் உடைவிற்கு வழிவகுக்கூடும் என்றாலும் நேட்டோ மீதான ட்ரம்பின் அதிருப்தி எளிதில் தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இல்லாமல் அவரது ஜனாதிபதி பதவியில் ஒரு அம்சமாகவே தோன்றுகிறது என்றும் கருத்தொன்று வலுகின்றது. ட்ரம்ப் குழு இந்த சட்டத்தை எதிர்க்குமா? அதாவது 2023 காங்கிரஸ் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. அதன் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டோவில் இருந்து வெளியேறுவதை தடுக்கும். முதல் பதவி காலத்தில் ஜனாதிபதிக்கு அத்தகைய அதிகாரம் இருப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் கூறி வந்தது. ட்ரம்ப் இந்த சட்டத்தை எதிர்க்குமா என்பது இன்னும் தெரிவாகவில்லை என்றாலும் நேட்டோவுடனான அமெரிக்காவின் உறவை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ அந்த வாரம் வாஷிங்டனுக்கு ஒரு வருகை தந்து இது குறித்து பேசியிருந்தார். ஈரானில் அமெரிக்க தரைப்படைகள் அனுப்புமா என்று ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. ஆனா ஏற்கனவே ஆல்ரெடியா இருக்குதானே. இந்த வாரம் ஆயிரக்கணக்கான கூடுதல் அமெரிக்க படைகள் மேற்காசியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் ட்ரம்பின் முக்கிய நேர உரையாடலில் அவர்களை பற்றியோ அல்லது ஏற்கனவே அங்கு வரத் தொடங்கிய ஆயிரக்கணக்கானவை பற்றியோ எந்த குறிப்பும் அவர் குறிப்பிடவில்லை என்பதும் ஒரு செய்தியாக இங்கு பார்க்கப்படுகின்றது. மார்ச் இறுதியில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை தலைவர் அலி ரஷா டிங்கிரி மற்றும் பிறருக்கான இறுதி ஊர்வலத்தின் போது தெஹ்ரானில் ஈரானிய காவல் சிறப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் அதிக அளவு ஈடுபட்டிருந்தார்கள். அது இன்றைய செய்தியாக அதுவும் வருகின்றது. முழு அளவிலான படையெடுப்பிற்கு குறைவான வரையறுக்கப்பட்ட தரைவழி நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானில் தயாரித்து வருவதாக பல அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் ஒரு அறிக்கையின்படி ஈரானில் பல வார கால தரைவழி நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தயாராகி வருவதாகவே கூறப்படுகிறது. இந்த தரைவழி நடவடிக்கை ஒரு முழு அளவிலான படையெடுப்பாக இருக்காது என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. மாறாக இது சிறப்பு படைகள் மற்றும் வழக்கமான காலாட்படை வீரர்களின் திடீர் தாக்குதல்களை உள்ளடக்கும் என்றும் அது ஒரு சிறிய தாக்குதலாக ஒரு பம்மாத்து காட்டிவிட்டு நாங்கள் தாக்கிவிட்டு அழித்து விட்டோம் என்று எக்ஸிட் பண்ண போகின்றார்கள் என்பதை அந்த செய்தி வருகின்றது. ஆக ஈரானில் முற்றுமுழுதான தாக்குதலாக அது அமையாது என்பதும் ஒரு செய்தி. கடந்த பல வாரங்களாக அமெரிக்கா அடைந்துள்ள இராணுவ முன்னேற்றத்தை ட்ரம்ப் புகழ்ந்துரைத்தார். பல வாரங்களாக நடந்த குண்டு வீச்சுக்களை முன்னொப்பதும் இல்லாத வெற்றிகள் என்றும் அவர் வர்ணித்துள்ளார். மேலும் இந்த போரை அமெரிக்கர்களின் எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு என்று கூறுகிறார். பொறுமையை கடைபிடிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஆயினும் பல அமெரிக்கர்களின் மனதில் இருந்த முக்கிய கேள்விக்கு அவர் எந்த புதிய பதிலையும் அளிக்கவில்லை என்பதும் இந்த போர் எப்போது சரியாக முடிவடையும் என்றும் அவர் தெரிவிக்கவில்லை என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கிறது. சுமார் 20 நிமிடங்கள் உரையில் ஈரான் மற்றும் அதன் முகவர்களால் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக நிகழ்த்தப்பட்டு வரும் வன்முறைக்கு பதிலடியாகவே அமெரிக்காவின் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒரு நாடு அணு ஆயுதத்தை உருவாக்க அனுமதிக்க முடியாது என்றும் அவர் வாதிட்டார். நகைச்சுவை இருக்குல்ல. அனுமான் ஜன் மோசபத்தின் போது கதை சொல்லலுக்கு அப்பாற்பட்டு போற்றப்படும் உருக்கமான ஒரு ராமர் பங்கரஷ் என்று சொல்லப்படும் அளவுக்கு அவர் இதை சொல்லி இருக்கின்றார். மிகப்பெரிய இஷ்யூவாகத்தான் அந்த செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது இந்த பேச்சு ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால், நாம் சரியாக சொல்ல போனால், அமெரிக்கர்களை திருப்திப்படுத்தும் ஒரு பேச்சாக அமைந்திருக்கின்றது. 2-3 வாரத்துக்குள் மிகப்பெரிய வந்திருக்கின்ற படைக்கெல்லாம் சுடுகாலன் வெடிக்கலுமே
அங்க ஒப்பந்தம் பண்ணப்பட்ட காசுக்கும் பணத்துக்குமான சுடுகலங்கள் அளிக்கப்பட வேண்டுமே. அப்பான புது சுடுகலங்கள் அமெரிக்காவுக்கு வந்து சேரும். அவர் செய்திருக்கிற ஒரு ஒப்பந்தம், அதான் நிறைய விடயங்கள் பதிந்திருக்கின்றது. ஆம்னர்களே, இந்த உலகம் ஒற்று நோக்கிய மிகப்பெரிய உரையின் சாராம்சமாக அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் இன்று மாலையும் சந்திப்பும். தண்டினர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.